ஆன்டிபயோட்டிக் மருந்துகளை அதிகமாக உட்கொள்வதால் இந்தியாவில் ஆண்டுக்கு 10 லட்சம் உயிரிழப்புகள் நேரிடுவதாக இங்கிலாந்தைச் சேர்ந்த பிரபல மருத்துவ ஆய்வு இதழான லான்செட் தெரிவித்துள்ளது. இது யாருக்கான எச்சரிக்கை மணி? சற்று அலசலாம். பாக்டீரியா நுண்ணுயிரிகளால் ஏற்படும் நோய்களை குணப்படுத்த மருத்துவர்களால் பரிந்துரைக்கப்படும் மருந்துகளே ஆன்டிபயாட்டிக்ஸ் என அழைக்கப்படுகின்றன. இயற்கையாக நம் உடலில் உள்ள எதிர்ப்பு சக்தி செய்ய வேண்டிய வேலையை நாம் எடுத்துக்கொள்ளும் ஆன்டிபயாட்டிக் மருந்து செய்கிறது. ஆன்டிபயாட்டிக்கை அதன் செயல்பாட்டின் அடிப்படையில் 2 வகையாக பிரிக்கலாம். நம்முடைய உடலுக்குள் நுழைந்து நோய் ஏற்படுத்தும் நுண்ணுயிரிகளை அழிக்கும் பணிகளை செய்யும் ஆன்டிபயாட்டிக் பாக்டீரிசைடில் என்று அழைக்கப்படுகிறது. நுண்ணுயிரிகளின் வளர்ச்சியை மட்டும் தடுத்து நிறுத்தக்கூடிய ஆன்டிபயாட்டிக் பாக்டீரியோஸ்டேட்டிக் என்று அழைக்கப்படுகிறது. சாதாரண ஃப்ளூக்கெலாம் அப்பப்போ ஒரு 3 நாள் 4 நாள் மாத்திரைகள் சாப்பிட்டுட்டே இருந்தீங்கன்னா இதே மாத்திரையை தேவையான நேரங்களில் கொடுக்கும்பொழுது அது வேலை செய்யாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன்லேருந்து செகண்ட் ஜென்ரேஷன் மாற வேண்டிய ஒரு காலகட்டத்துக்கு தள்ளுவீங்க. அதுலேயும் கேட்கலன்னா தேர்ட் ஜென்ரேஷன் போகலாம். ஆன்டிபயாட்டிக் மருந்து ஒருவருக்கு தேவையா இல்லையா என்பதை அறிய நோயாளியின் இரத்தம், சிறுநீர், புன்சீழ் போன்றவற்றில் உள்ள கிருமிகளை வைத்து அவை எந்த மருந்துக்கு கட்டுப்படுகின்றன என்று பரிசோதிக்கப்படும். இந்த பரிசோதனைக்கு கல்ச்சர் அண்ட் சென்சிட்டிவிட்டி சோதனை என்று பெயர். இதன் முடிவுகள் தெரிய 48 மணி நேரம் முதல் 72 மணி நேரம் வரை ஆகும். பரிசோதனையின் அடிப்படையில் வயது, உடல் எடை, நோய் பாதிப்பின் தன்மை ஆகியவற்றுக்கு ஏற்றாற் போல மருந்துகளின் அளவு பரிந்துரைக்கப்படுகிறது. ஆனால் மருத்துவர்களின் பரிந்துரையின்றி மருந்துகளை உட்கொள்ளுதல் சரியானது அல்ல என்றும் கூறுகிறார் ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனை முதல்வர் தேரணிராஜன். ப்ரொலாங்டு யூசேஜ் ஆஃப் ஆன்டிபயாட்டிக் இருக்குது. ஒரு அமாக்சிலின் மாதிரி இல்லை ஒரு ஆம்பிசிலின் போன்ற மருந்துகளை ஒரு 20-25 நாட்கள் மேறும்பொழுது அது கம்ப்ளீட்டாக அந்த பாக்டீரியல் ஃப்ளோரா வாஷ் அவுட் ஆகிடும். வாஷ் அவுட் ஆனோம்னா அவங்களுக்கு அடிக்கடி வயிற்றால போகுது, அப்சார்ப்ஷன் இஷ்யூஸ் ஆகிடும், சூடோமெம்பரனைஸ் குவாலிட்டிஸ் என்று சொல்லக்கூடிய கண்டிஷன் போயிடும். ஒவ்வொரு மருத்துவமனையிலும் ஆன்டிபயாட்டிக் மருந்துகளை நோயாளிகளுக்கு எந்த அளவிற்கு பயன்படுத்த வேண்டும் என தனித்தனியே விதிகள் இருக்கின்றன. மருத்துவர்களின் பரிந்துரையின்றி மருந்து, மாத்திரைகளை நீண்ட காலம் உட்கொள்வது சிக்கல்தான் என்கிறது மருத்துவ ஆய்வு முடிவுகள். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சிவராஜுடன் செய்தியாளர் சுகன்யா.